guys, welcome to my YouTube channel. நான் மெட்டில்டா. So this is my first video. இந்த மாதிரி ஆன் ரெக்கார்டில் வாய்ஸ் கொடுத்து பேசுறது. இத்தனை நாள் போட்ட வீடியோஸ்லாம் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேசிக் பிகினர் ஃப்ரெண்ட்லி ஸ்கின் கேர் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நானே வந்துட்டு இந்த ஸ்கின் கேர்லாம் வந்துட்டு பெருசாக கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுற ஆள் கிடையாது. ஸோ அது பண்ணுனா வந்துட்டு கரெக்டாக பண்ணணும். ஃப்ரம் த பிகினிங்லேருந்து அதை விடாமல் பண்ணணும். ஸோ நம்ம வந்துட்டு அந்தளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அதை பண்ணுறதே கிடையாது. வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட் ஆஃப் டைம்னு அப்படியே விட்டாச்சு. இப்போ நானே கஷ்டப்பட்டு 15 to 20 days அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த ஒரு வீடியோவாக மேக் பண்ணி உங்களுக்கு நான் காட்டலான்னு எடுத்திருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸ்கின் கேர் வந்துட்டு நிறைய பேர் நிறைய மாதிரி பண்ணுவாங்க, 10 step 12 step அப்படின்லாம். பட்டு அதான் சொன்னாலே, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நானே ஒரு சோம்பேறி. ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 ஸ்டெப்பில் வந்து நான் இந்த ஸ்கின் கேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு கிளென்சருக்கு வந்துட்டு நான் இந்த கீட்டோலாக்குங்கிற சோப்பு தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த சோப்பு வந்து எப்படின்னா, ஒரு 3 years பேக் வந்து ஒரு ஸ்கின் அலர்ஜிக்காக டாக்டர்கிட்ட போனப்போ இந்த சோப் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. இதை வந்து ஸ்கின்னுக்கு தான் போட்டுட்டு இருந்தேன். அப்படியே அப்போ இந்த 10th 11th படிச்சுட்டு இருந்த டைம்லலாம் அதை பற்றி பெருசாக பேசிக்கலன்ட்டு மூஞ்சிக்கு இதே சோப்பை போட்டு கழுவிட்டு இருந்தேன். அப்புறம் தான் பார்த்தேன், எனக்கு அப்போல்லாம் சரியான ஆக்னி பிம்பிள்ஸ்லாம் வந்துட்டு நிறையா இருக்கும் ஃபேஸ் ஃபுல்லாக. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இது டக்குன்னு எடுத்து விட்டுச்சு. 6 monthலேயே ஃபேஸ் நல்லா கிளியர் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 yearsஸாகவே எனக்கு அந்த பிம்பிள்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு. இப்போயும் இருக்குது, பட் அந்தளவுக்கு இல்லை. ஸோ அதனால் அப்போலேருந்து நான் இதே சோப் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதோட pH வேல்யூவும் வந்துட்டு 5 to 6 தான் இருக்குது. பேசிக்காக வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே வந்துட்டு அது pH கம்மியாக இருக்கும் தான். இந்த சோப்லேயும் அதே அளவு கம்மியாக இருக்கிறனால நான் இன்னமும் இதே தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி இந்த சோப்பு வந்துட்டு எல்லோ கலரில் தான் இருக்கும், பாதி கரைஞ்சிருச்சு. ஸோ நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டிஷர்ட்டில் வந்து மூஞ்சை வந்து தொடச்சிப்பேன். இந்த டிஷர்ட் வந்து எனக்கு சைஸ் பத்தலை. சரி, மைக்ரோ ஃபைபர் டவலாக முடியாது, இதே வந்து டவலாக யூஸ் பண்ணேன். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி டேப் பண்ணி நம்ம வந்து ஃபேஸை வந்து தொடச்சிக்கணும். எங்கள் அம்மாலாம் வந்துட்டு ஸ்கின் கேரே பண்ண மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்குலாம் பிம்பிளே வராது. அதுதான் என்னன்னு தெரில. நிறைய அம்மாக்களுக்கு அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே, தொடச்சி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து சீரம் போட போகிறோம். பிகினர் ஃப்ரெண்ட்லி ஸ்கின் கேரில் வந்துட்டு சீரம் யாரும் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. பட் நான் வந்து இந்த கன்சிஸ்டண்ட்டாக தான் ஃபாலோ பண்ண மாட்டேன். ஆன் அண்ட் ஆஃபில் நான் மாய்ஸ்சரைசர் எப்போயுமே இந்த 15 daysக்கு முன்னாலேருந்தே வந்துட்டு நான் மாய்ஸ்சரைசர் வந்து ரெகுலராக போடுவேன். ஸோ அதனால் நம்ம தான் ரொம்ப நாள் மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கோமே, ஒரு சீரமோட ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரம் வந்துட்டு நான் டே நைட்டுக்கு போட்டுட்ருக்கேன். கரெக்டாக நான் வந்துட்டு வைட்டமின் சி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது இந்த ஐயோ எனக்கு வந்த சோதனை ரீகன்ஸ்ட்ரக்ட்டுங்கிற பேண்ட்லேருந்து வைட்டமின் சி சீரம் தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது அதிகமாக வந்து ரீல்ஸு ஷார்ட்ஸுன்னு வந்துருந்துச்சு. நிறைய பேர் இதுக்கு குட் ரிவ்யூ போட்டாங்கன்ட்டு தான் வாங்கினேன். பட் ரியலி வந்துட்டு இது ரொம்பவே நல்லா இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு பார்த்துட்டு சொன்னாங்க, நெத்தியில் இந்த டேன்லாம் வந்துட்டு கம்மியாக இருக்குன்னு. என் மன திருப்திக்கு சொன்னாங்களா இல்லை உண்மையாக சொன்னாங்களான்னு தெரியல. எங்கள் அம்மாவும் அடிக்கடி சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து இந்த சீரம் தான் யூஸ் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் இது ஃபினிஷ் ஆயிடுச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. பட் இது ப்ரைஸ் கொஞ்சம் கூட. இது வந்து 635 இதோட எம்ஆர்பி. நான் வந்து விமென்ஸ் டே சேலில் வந்துட்டு 420 அந்த ரேஞ்சில் வந்து வாங்கினேன். இதை வந்து நிறைய பேர் இப்போ டேரெக்டாக வந்துட்டு 3 பம்பு விட்டுட்டு இது பண்ணுவாங்க. பட் நான் அப்படி ஊற்றுனேன்னா ட்ரின்னு கீழே விழுந்துருது. ரொம்ப வாட்டரியாக இருக்கும் இந்த சீரம். அதனால் நம்ம வந்து கையிலே போட்டுப்போம். அதே மாதிரி எனக்கு 3 பம்ப் பற்ற மாட்டேங்குது, 5 பம்ப் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இப்போ 5 பம்ப்பு கையிலே எடுத்துப்போம். இது தீர்ந்து போச்சு, அதனால் இப்படி வச்சு அடித்தா தான் வரும்னு நினைக்கிறேன். 2 3 4 5. ஐயோ, ஒருத்தன் கீழே நான் ஊற்றுறானே. ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி தண்ணி மாதிரி தான் இருக்கும் இது. அப்போ இப்போ ஆஃபர் இருந்துச்சுன்னு 420 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். இதெல்லாம் ஆஃபர் போயிட்டு 635 ரூபானா நான் எங்கே போவேன்னு தெரில. திருப்பி எனக்கு கன்சிஸ்டன்சி தான் விட்ரும் போல். ஒரு 1 வீக் தான் அந்த சீரம் வரும், அதுக்குள்ளே வந்துட்டு தீர்ந்து போயிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி லைட்டாக மசாஜ் பண்ணி இந்த கண்ணுக்கு மேலே அங்கே தான் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும், அங்கெல்லாம் நம்ம நல்லா பண்ணிக்கணும். இது வந்து பிரைட் பண்ணும்
அப்புறம் இதில் 10% 0.3% ஃபெர்லிக் ஆசிட் இருக்குது. அதனால் ஸ்கின்னை நல்லா வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு ஸ்கின் கேரும் 3 மந்த்ஸில் தான் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ பார்ப்போம், 3 மந்த்ஸ் கழித்து பார்ப்போம். அது வரையும் கன்சிஸ்டண்ட்டாக விடாமல் நான் யூஸ் பண்ணணும், அதுதான் இப்போ மெயின். அதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராடக்ட்டை போடுறதுக்கு முன்னாடியும் வந்துட்டு நம்ம லேயர் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணணும். இல்லாமல் ட்ரையர் பண்ணால் அதில் ஒரு பயனும் கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு நான் அடிபட்டு கற்றுக்கிட்டு அப்புறம் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். கீழே ஒருத்தன் உட்காந்து என்னோடய ட்ரை பண்ண ஊற்றிட்டு இருக்கான். வெயிட், ஐ கேன் சே ஹாய். இப்படி இவனை கொஞ்சிட்டு அப்புறமா வேறு எவனையாவது எடுத்து கொஞ்சிட்டு இந்த மாதிரி இருந்தோன்னா அதுக்குள்ளே நம்ம சீரம் வந்து ட்ரை ஆயிரும். ஆல்மோஸ்ட் இப்போ ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இது மேலே வந்துட்டு மாய்ஸ்சரைசர் தான் போடணும். மாய்ஸ்சரைசருக்கு வந்துட்டு ஐ சூஸ் பான்ஸோட ஹைட்ரா மிராக்கிளுங்கிறது. ஃபஸ்ட்டு இதில் வந்து பான்ஸோட சூப்பர் லைட் ஜெல்லுன்னு ஒன்று இருந்துச்சு. அது வந்து நான் அந்த 50 ருபீஸ்க்கு எப்பயுமே காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி பவுடர் அடிக்கிறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர் கம்பல்சரி போட்டுருவேன். அந்த சூப்பர் லைட் ஜெல் வந்துட்டு போட்டுட்டு இருந்தேன் ரொம்ப நாளைக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த ஸ்கின் கேர் பண்ணுவோன்ட்டு இதை ஆர்டர் பண்ணப்போ வந்து என்னாச்சுன்னா, இது எனக்கு ஹைட்ரா மிராக்கிள்னே தெரியாது, ரெண்டும் வேறு வேறு வேரியன்னே தெரியாது. டப்பா ஒரே மாதிரி இருக்குன்னு ஆர்டர் போட்டேன். ஆனால் எனக்கு என்னமோ தெரில, அதை விட இது ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ எனக்கு வந்து ட்ரை ஸ்கின்னும் கிடையாது, நார்மல் ஸ்கின்னும் கிடையாது, ரெண்டும் கெட்ட மாதிரி. இங்கே மட்டும்தான் ட்ரை ஆகும், இந்த இடம் மட்டும் லைட்டாக, அதுவும் இந்த சோப்பு போட்டு வந்ததும் ட்ரை ஆகும். ஆனால் இது போட்டோன்னா மார்னிங் போட்டுட்டு ஈவினிங் 6 o'clock வந்து வாஷ் பண்ணுவேன் ஃபேஸை. அப்போ ஃபேஸை வாஷ் பண்ணுறப்பையும் வந்துட்டு அந்த வலுவலுன்னு இந்த மாய்ஸ்சரைசர் இருக்கிறது நல்லாவே தெரியும். ஸோ இது எனக்கு பிடிக்கும். இதுவும் வந்துட்டு காலியாயிடுச்சு. இந்த மாதம் நல்லா செலவெடுத்து விட்ருன்னு நினைக்கிறேன். ஸோ இதை இப்போ போட்டுப்போம். இது வந்துட்டு 100 ml வந்துட்டு 215 MRP போட்டிருக்கு. இதையும் நான் ஆஃபரில் வந்துட்டு 100 ml 115 தான் வாங்கினேன். கடையிலலாம் போய் வாங்கக்கூடாது நம்ம, ஏன்னா இது ஈஸியாக இங்கே ஸ்டோர்லேயே அவைலபிள் தான். ஆனால் அங்கே வந்துட்டு 50 ml வந்துட்டு 110 போட்டிருந்தாங்க. 100 ml வந்துட்டு 150க்கு தேவலாம். அதனால் வாங்கிட்டேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் ரேட்டும் கம்மிங்கிறனால நான் வந்து நிறையாவே போடுவேன். இது ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஸ்மெல்லு வந்துட்டு பிடிக்கவே இல்லை, ஏதோ மருந்து ஸ்மெல் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னமோ தெரியல, இந்த ஸ்மெல்லுக்கே போய் அடிக்ட் ஆகிட்டேன். அப்புறம் நான் சொல்லணும்னு நினச்சேன், இது வந்து நைட் ஸ்கின் கேர் ருட்டீன். இதை நான் வந்து கிளைம் பண்ணவே மாட்டேன். மார்னிங் ஸ்கின் கேர் வந்துட்டு இன்னொரு நாள் போடுறேன். ஒன்றும் பெருசாக இருக்காது, அதில் எக்ஸ்ட்ரா சன்ஸ்க்ரீன் இருக்கும், இல்லை சன்ஸ்க்ரீன் இருக்காது, அவ்வளோதான். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கனால பெருசாக சீரம்லாம் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணலை. ஒரே சீரத்தையே காலைக்கும் நைட்டுக்கும் போட்டுக்க வேண்டியதான். இது நல்லா இருக்கும். எனக்கு அப்படியே என்னது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் இந்த மாய்ஸ்சரைசர் போட்டு இப்படிலாம் பண்ணுறதுக்கு. நீங்களும் ஒரு 4 நாள் பண்ணிங்கன்னா 5ஆவது நாள் உங்களுக்கும் ஜாலியாக இருக்கும். அந்த 4 நாள் பண்ணுறது தான் நம்ம எல்லாருக்குமே கஷ்டம், இன்க்ளூடிங் மீ. நானே வந்துட்டு இந்த தடவை ஏன் காசை போட்டு வாங்கினால ப்ராடக்ட் வீணாயிடக்கூடாதுன்னு பண்ணினேன். பட் ஓகே, ஓரளவு ஓகேவாக தான் இருக்குது. டன். நெக்ஸ்ட்டு ரெண்டும் முடிச்சாச்சு. இப்போ லிப் பாம் இந்த பீட்ரூட். இப்போ வந்து பீட்ரூட் போட்டால் டாப் ஆயிரும்ன்ற ஒரு இதில் வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இட்ஸ் நைஸ் டே டைமில் வாங்கலாம். ஏன்னா இது ரொம்ப நரிஷிங்காக டே டைம் இருக்க மாட்டேன், இல்லை எனக்கு இருக்க மாட்டேங்கன்னா எனக்கு தெரியல. அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு என்னோடய நைட் ஸ்கின் கேர் ருட்டீன். இவ்வளோவே தான். மார்னிங் வந்துட்டு எக்ஸ்ட்ரா நான் வந்து சன்ஸ்க்ரீன் மட்டும் ஆட் பண்ணிப்பேன். இதே வைட்டமின் சி சீரமும், இதே மாய்ஸ்சரைசர், இதே லிப் பாம் தான். இந்த லிப் பாம் தீந்தால் தான் நான் வேறு வாங்குவேன், இல்லாட்டினா நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல இதை தான் இல்லை. அதனால் வந்து நான் மாற்றவே இல்லை. எனக்கு ரேஷஸ் அலர்ஜி எதுவுமே கொடுக்காத வரையும் நான் இதையே வச்சுப்பேன். அதுக்கப்புறம் இது மட்டும் வந்துட்டு நம்ம ஸ்கின் வந்து நல்லா இருக்க நம்ம பண்ணக்கூடாது. ஆல்மோஸ்ட் 3.5 லிட்டர் வரையும் தண்ணி குடிக்கணும். நான் ஒரு தண்ணி பைத்தியம். தண்ணியிலனா எனக்கு தலையே வேலை செய்யாது. அதனால் நான் தண்ணியெலாம் ப்ராப்பராக குடிச்சிடுவேன். அது இல்லாமல் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 2 ஒமேகா 3 டேப்லெட் போடுவேன். அதுக்கப்புறம் ஒரு வைட்டமின் இ கேப்சூல் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணி நான் போடுறேன். அதே மாதிரி காலைக்கு ஒமேகா டேப்லெட் வந்து போட்டுப்பேன். இது இந்த மாதிரி நம்ம நல்லா இன்டேக்ஸும் எடுத்துக்கணும், நிறையா ஹைட்ரேஷனாகவும் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சமாச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு இதை விட்டுருவோம், என்ன இருக்க போகுது, பண்ணாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது, பண்ணாட்டினாலும் ஒரே மாதிரி தான் இருக்குதுன்னு. பட் லேட் 20s வந்துட்டு நம்ம ஃபீல் பண்ணால் நம்மளோட ஏர்லி 20s வந்து நம்மளால் கொண்டு வர முடியாது. ரொம்ப தத்துவம் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இதோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். See you in next வீடியோ. அது வரையும் டேக் கேர், பாய்.